அம்மா, நம்முடைய சமயமே இல்லறத்தோடு ஏய்ந்த சமயம்தான். உங்களுக்கு ரொம்ப பிடித்த இந்த தெய்வம் நான் வியந்து வணங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வத்தை பத்தி நீங்க பேசணும். மேருமலைய மத்தாவும் வாசுகி பாம்பதான் கயிறாவும் கட்டி கடைஞ்சாங்கன்னு வாங்க. சுவாமி திருப்பார்கடலை கடைஞ்சப்போ மேருமலைய மத்தாவும் வாசுகி பாம்பதான் கயிறாவும் கட்டி கடைஞ்சாங்கன்னு வாங்க. இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஏன் ஒரு இல்லூஷனா எனக்கு இது திரும்ப திரும்ப தோணுச்சு அப்படின்றது. அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு நல்ல ஒரு மூத்த ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கட்டும், ஒரு ஆன்மீகத்துல திளைத்த ஒரு பெண்மணியா இருக்கீங்க. நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, அதை பத்தி உங்ககிட்ட கேட்கணுங்க. இப்போ என்கிட்ட நிறைய பேர் ரகசியமா பேசும்போது கேட்பாங்க, தனியா பேசும்போது, இப்படி நான் கோவிலுக்குள்ள இருக்கும்போது எனக்கு திடீர்னு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, இது எனக்கு தீட்டாகுமா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி, அதனால எனக்கு இந்த கஷ்டமெல்லாம் இருக்குமா, அல்லது இதெல்லாம் பாவமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பயப்படுறாங்க. இந்த மாதிரி நம்ம உள்ள போற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. அப்ப அங்க வச்சு அப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அம்மா, பெண்ணா பிறக்கிறது ஒரு பெரிய பாக்கியமான ஒரு காரியம். குழந்தையா அதுக்கு வயது 6, 7, 8 அப்படின்னு வயது ஏற ஏற ஒரு 13, 14 வயசு அந்த பெண் குழந்தைக்கு வரும்போது ஒரு தகப்பனாருடைய எதிர்பார்ப்பு, ஒரு தாயாருடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த குழந்தை ருதுவாகணுங்கிறது தான். அந்த குழந்தை பெரிய மனுஷி ஆகணும். அப்போதான் அதனுடைய வாழ்க்கை செம்மையாகும், வம்ச விருத்தி அதுக்கப்புறம் தான் நமக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக அந்த காலத்துலலாம் அது ஒரு மிகப்பெரிய விழாவாக நம்ம கொண்டாடணும். இன்னைக்கு இந்த மாடர்ன் வேர்ல்டில் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டுட்டோம். ஏன்னா யாருக்கும் பள்ளிக்கூடத்துக்கெலாம் லீவ் போட முடியாது. அந்த காலத்துலலாம் 16 நாள் வீட்டிலேயே தான் வச்சுருப்பாங்க, எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. இன்னொன்று, வீட்டுக்கு தூரமான உடனே தனிமைப்படுத்தப்படுவோம். தனிமைப்படுத்தப்பட்டு சாப்பாடெல்லாம் கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க சமைக்க உள்ளே வர மாட்டாங்க. அப்புறம் குளிச்சுட்டு தான் உள்ளே வரணும். இது எல்லாமே எதற்காக கொடுத்தாங்கன்னு சொன்னாமா, நீங்கள் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 3 நாட்களுமே அவர்களுக்கு தலையில் தண்ணி விட மாட்டாங்க. 3ஆவது நாள் தான் தலையில் நல்லா எண்ணெய் வச்சு அரைக்கி தண்ணி விடுவாங்க. ஏன்னா சயின்டிஃபிக்காகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வயிற்றில் தண்ணி பட அந்த கொடுமை, அதாவது அந்த பிளட் ஃப்ளோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு அந்த காலத்தில் பெரியவர்கள் சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தை ரொம்ப வீக் ஆயிடுது. ஏன்னா உடம்பை விட்டு ஒரு விஷயம் வெளியே போகுது. அப்போ உடம்பு வீக் ஆயிடுது. அதனால பெரிய பெரிய வேலைகள் கொடுக்கக்கூடாது, அந்த குழந்தை ஓய்வில் இருக்கணும், சாப்பிடணும். இன்னொன்று, நீங்கள் உளவியல் ரீதியாகவே மன ரீதியாகவே பார்த்தீங்கன்னா குழந்தையா இருக்கும்போது ஏதோ ஒரு தேவையற்ற ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ள நடக்குது அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக அவங்க அஃபெக்ட் ஆவாங்க அந்த பெண் குழந்தைகள். அதனால தான் அவர்களை தனிமைப்படுத்தி வச்சு அவர்கள் நல்ல ஓய்வு எடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க நல்ல தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் அவங்களுக்கு வரும். ஏன்னா ஏற்கனவே உடம்புல உள்ள அசுத்தம் வெளியே போயிடுது. ஸோ ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்தாங்க நம்முடைய பெரியோர்கள். நாமளும் காலாகாலமாக அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஏன் இதோடு போய் வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இயற்கையாகவே பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சௌகரியமான ஒரு அசௌகரியம், அப்படிதான் நான் சொல்லுவேன். சௌகரியமான ஒரு அசௌகரியம். அப்படி ஒரு சூழல்ல கூட நம்மளை இன்னைக்கு யாராவது பார்க்க வராங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஐயோ, இந்த ஒரு 5-6 நாட்கள் கழிச்ச பிறகு அவங்க பார்த்தா நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போமே, ஆனால் அதோட போய் எப்படி ஒருத்தரை பார்க்கறது அப்படின்னு நமக்கு நாமே சில திட்டங்களை வகுத்துக்கிட்டு குழந்தையிலேருந்தே நம்ம வாழ பழகியிருக்கோம். ஆனால் கோயிலுக்குள்ள போன பிறகு அன்எக்ஸ்பெக்டடா இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடக்குதுன்னா அது நம்ம கையில் இல்லை. அவரவர்களுடைய உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள். சில பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, 3 நாட்களில் அவர்களுக்கு அந்த ப்ராப்ளம் தீந்துடும். சில பேருக்கு 5 நாட்கள் வரைக்கும் இருக்கும். சில பேருக்கு 7 நாட்கள் வரைக்கும் கோயிலுக்கு. இப்போ எங்கள் வீட்டிலலாம் அந்த காலத்தில் 7 நாட்கள் கோயிலுக்கு அனுப்ப மாட்டாங்க.
ஆனால் 5வது நாள் குளித்த உடனே வீட்டில் பூஜை பண்ண அனுமதி இருக்கும். 7வது நாள் தான் கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் எல்லாமே உடம்பு முழுமையாக சுத்தமாகி கூட சில பேர் அதை அழுக்குன்னு நினச்சி நம்ம சில காரியங்களை செய்ய மாட்டேங்கும். அதை விட அழுக்கு நம்ம மனசில் இருக்கிற அழுக்கு. மனசில் ஏராளமான அழுக்கை வச்சுக்கிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போனோம்னு சுவாமி அனுகிரகம் கிடைச்சிருங்கிறது இல்லை. எப்பொழுதுமே மன சுத்தமாக இருக்கணும். இந்த உடலில் ஏற்படக்கூடிய இந்த சின்ன சின்ன உபாதைகள்லாம் பெரிய அளவில் ஒரு காரியத்தை நமக்கு செஞ்சிடாது. இப்போ கோயிலுக்குள்ளே தெரிந்த பிறகு போவது என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் தவறுன்னு தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறது எனக்கு தெரியல. நான் போக மாட்டேன். எனக்கு நல்லா குளிச்சு நல்லா நான் சுத்தமாக இருக்கேன்னு எனக்கே தெரியணும். என் மன சுத்தத்தையும் அது பாதிக்கும். ஏன்னா அந்த நேரம் தான் நமக்கு கோபம், அந்த நேரம் தான் நமக்கு எரிச்சல். சைக்கலாஜிக்கலாக நம்ம பாதிக்கப்படுறோம். இந்த எரிச்சலோட கோபத்தோட கோயிலுக்கு போய் நீ என்ன செய்ய போகிற? அதனால் உன்னை நல்லா சுத்தப்படுத்திட்டு நீ கோயிலுக்கு போ. போன பிறகும் கூட உடம்பு சில நேரம் வீக்காக இருந்தாலோ இல்லை கர்ப்பப்பை வீக்காக இருந்தாலோ திடீர்னு கோயிலுக்குள்ளே அப்படி வீட்டுக்கு தூரம் ஆகக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டுன்னா அதனால எந்த விதமான கவலையோ மன உளைச்சலோ நம்ம பட வேண்டியதில்லை. ஏன்னா அது நம்ம கையில் இல்லை. நம்மளை படைச்ச சுவாமிக்கு தெரியாதாம்மா? இது உள்ள வந்த பிறகுதான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்கிறது சுவாமிக்கு தெரியும். அது கண்டிப்பாக மன்னிக்கப்படும். அதுக்கு எந்த விதமான மன கிளேசங்களும் நமக்கு அவசியமே இல்லை. பழையபடி வீட்டுக்கு வந்துட்டு நம்ம குளிச்சுட்டு, இன்னும் சொல்ல போனால் அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல சுகமான பிறகு கோயிலுக்கு போகிறீங்க, உங்களுக்கு அந்த உறுத்தல் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை உறுத்தல் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் செவ்வரழி வாங்கிட்டு போய் அங்கே அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய எந்த பர்டிகுலர் ஆலயத்தில் இது நடந்ததோ அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க. அங்கே அம்பாள் இருந்தான்னா அந்த அம்பாள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கிளேசமே தேவையில்லை, அந்த குழப்பமே தேவையில்லை. அதையும் தாண்டி ஐயோ இப்படி நடந்துட்டேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லா சோமான பிறகு அரளி மாலை கொண்டு போய் அம்பாளுக்கு போடுங்க, அரளி மாலை கொண்டு போய் பைரவருக்கு போடுங்க. அந்த காரியம் பழையபடி கோயிலுக்குள் நிகழாமல் அது உங்களை பாதுகாக்கும். ஏன்னா நிறைய பேர் இதை வெளியிலையும் கேட்கவும் முடியாமல் ரகசியமாக எனக்கு நிறைய மெசேஜஸ் எல்லாம் இது ரிலேட்டடாக வரும். இப்படி இருக்குது, அது மாதிரி நான் விரதம் இருந்துட்டு இருக்கும்போது வந்தது, எனக்கு இதை நான் என்ன பண்ணுறது, எப்படி நான் இதை கண்டினியூ பண்ணுறது அப்படின்ற குழப்பம் எல்லாம் இருக்குன்னுவாங்க. அதுக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பதில் ஒன்று கொடுத்துருக்கீங்கம்மா. அது மாதிரி ஒரு பெண்ணாக நான் வாசுகி மனோகரன் அம்மா ஒரு சொற்பொழிவாளராக ஒரு பேராசிரியையாக அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் பார்க்கும்போது உங்கள் ஒரு பெரிய ஷிப்பிங் கம்பெனி ஓனரும் அப்படின்னு தெரியும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. ஒரு பெண்ணாக நீங்கள் இவ்வளத்தையும் எப்படி கையாண்டுகிட்டு இருக்கீங்க? அம்மா உண்மையை சொல்லணும்னா இந்த ஷண்முகா ஷிப்பிங் இந்த கம்பெனி இதை பற்றி எனக்கு A to Z எனக்கு ஒரு AB ஒரு C வரைக்கும் தான் எனக்கு இதில் அனுபவம் உண்டு. எல்லாமே எங்கள் வீட்டில் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இந்த கம்பெனி இருக்குது. இப்போவும் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் நல்ல ட்ரைனிங் கொடுத்து இந்த ஆஃபீஸ்க்கு நான் கண்டிப்பாக வரணும், இதில் என்ன நடக்குதுன்னு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. ரொம்ப பர்ஃபெக்டாக பிள்ளைங்க அதை ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எனக்கு அது ஒன்றும் இடையூறு இல்லை. பொதுவாகவே சொல்லுவாங்க, ஒரு விஷயத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய ஆள் இருக்கும்போது ஒருத்தர் வேலை செய்கிறது பெரிய விஷயம் இல்லை, அவங்க இல்லாத நேரமும். ஏன்னா நான் மாதத்தில் 30 நாளில் 20 நாள் நான் வீட்டிலே இருக்க மாட்டேன், அங்கங்கே சொற்பொழிவுக்கு போயிடுவேன். அப்படிங்கும்போது நம்ம இல்லாத நேரம் கூட அவங்க நமக்கு உண்மையாக ரொம்ப ஒரு செயல்திறனோடு அவங்க வேலை செய்கிறது, அது கூட பகவான் எனக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னு தான் நினைக்கிறேன். நான் வீட்டையும் பார்த்து நினைக்கும் போது நினச்சேன், அவ்வளோ அழகாக கலா ரசனையோட அதை ஒன்றையும் பார்த்து நீங்கள் பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா அந்த ரசிக்கக்கூடிய மக்கள். இன்னொன்று இந்த நிர்வாகம் அப்படின்னு வரும்போது அதாவது ஒரு விஷயத்தை ஒரு தடவை பண்ணாலும் அதை அழகாக கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அது காலத்துக்கு நிற்கும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று ஒரு முதலாளியாக மற்றவங்களை நம்புறது, அதுதான் இந்த நம்பிக்கை. நிறைய இடங்களில் நானுமே நிறைய பேர்கிட்ட வேலை வாங்குறதுனால பார்த்துருக்குறேன். இந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அங்கே எந்த தவறுகளும் நடக்கிறதும் இல்லைன்றது
ரொம்ப ஆணித்தரமான ஒரு விஷயம். அது அழகா நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி நிறைய வெளிநாடுகளுக்கு போய் பேச போயிருக்கீங்கல்லம்மா, அங்க உள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அங்க உள்ள தமிழர்கள் எப்படியெல்லாம் ஆர்வமா இருக்காங்க, அங்க பேசும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவங்கள் கிடைக்குது? அதாவதுமா அங்கே வந்து ஒரு இடத்துக்கு பேச போகும்போது அந்த ஆன்மீகத்துக்குன்னே உண்டான அந்த குரூப் வந்து உட்கார்ந்து நிகழ்ச்சி கேட்பாங்க. ஏன்னா முதல்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, இந்த நாட்டில் இருந்து இன்னார் பேச வர்றாங்க அப்படிங்கிற விளம்பரங்கள் எல்லாம் ரொம்ப சரியாக செய்வாங்க. அதாவது ஒரு 1000 பேர் இருந்தாலும் அந்த 1000 பேருடைய முழு கவனமும் மேடையை நோக்கி இருக்கும். அந்த மாதிரி இன்னொன்று ரொம்ப அன்பாக இருப்பாங்க அங்கே உள்ள தமிழர்களும். நம்மளை பார்த்தோன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. அதோடு அந்த தமிழை வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்கும்போது அவங்களுக்கு இன்னும் அதில் மகிழ்ச்சி கிடைக்கி, இன்னும் அதில் நிறைய கண்டென்ட் நம்ம சொல்லும்போது நிறைய பேர் உட்காந்து நோட்டு போட்டு கூட அழகாக எழுதுவாங்கம்மா. ஏதோ நான் வந்து ஒரு செமினார் போன ஒரு ஃபீல் இருக்கும். நோட்டு போட்டு எல்லாம் எழுதுவாங்க, சந்தேகங்களை அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா எல்லாரும் ஃபோனில் என்ன அங்கே காண்டாக்ட் பண்ண முடியாது. நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் ஒருத்தர் கூட இடையில எழுந்து போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்காது. ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணுவாங்க, நிறைய நோட்ஸ் எடுப்பாங்க, சந்தேகங்களை அங்கேயே கேட்டு ஒரு தெளிவடைஞ்சிருவாங்க. அவர்களுடைய வரவேற்பு, அவர்கள் காட்டக்கூடிய அன்பு, அவங்க அமர்ந்து ஒன்று போல் டைவர்ஷன் இல்லாமல் கேட்கக்கூடிய அந்த பாங்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம், உண்மைதான். ஆனால் நாங்களும் வெளிநாட்டில் எல்லாம் வாழ்ந்துருக்குறோம். அங்கே வந்து இருக்கும்போது டைம் இதுதான் ஒர்க்கிங் டைம், இதுதான் வந்து நமக்கான அந்த ஓய்வு நேரமான இதெல்லாமே அங்கே வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கிறதுனால மக்களுமே அதை அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி வாழ்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா நமக்குமே நிறைய வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள், வெளிநாட்டில் வாழக்கூடிய ஸ்ரீலங்கன், இலங்கை தமிழர்கள், அவங்க எல்லாருமே நம்மளுடைய ஃபாலோவராக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு அதை கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுமா. உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு கேட்டால் முருகர் தான் சொல்லுவீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடித்த இந்த தெய்வம், நான் வந்து வியந்து வணங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தெய்வத்தை பற்றி நீங்கள் பேசலாம். அதாவதுமா, இறைவன் ஒரே ஒரு ஆள் தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இறைவன் ஒருவன், ஒளி ரூபத்தில் தான் இறைவன் இருக்கான். இப்போ வள்ளலாரை கூட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து அவர் சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும்னு திருத்தணி முருகன் கண் முன்னாடி வந்து நின்றதை நமக்கு சொல்கிறாரு. அப்புறம் வந்து பெற்றதாய் இதனை மகமறந்தாலும், பிள்ளை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், அற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனேன்னு அந்த பரிணாமத்தை நமக்கு காட்டினாரு. சிவனும் முருகனும் ஒன்று தான். முதல்ல முருகனை சொல்கிறாரு, அப்புறம் சிவனை சொல்கிறாரு. அந்த உயர்வான அந்த நிலை எதுங்கிறத ஃபைனலாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. எனக்கு சொல்லப்போனால் எனக்கு முருகன் தாம்மா எல்லாமே. ஆனால் அம்பாள் வழிபாடு அப்படிங்கும்போது நான் வந்து அஸ்த நட்சத்திரம். பொதுவாகவே அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க காயத்ரி ஜபம் பண்ணணும். அது ஆணாக இருந்தாலும் பண்ணணும், பெண்ணாக இருந்தாலும் பண்ணணும். ஆடவர்கள் காயத்ரி ஜபம் பண்ணுவாங்க தான். ஆனால் பெண்கள் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். காயத்ரின்னு அவளுக்கு பேர், அதை நாமளே பண்ணலைன்னா எப்படி? பெண் ரூபத்தில் இருக்கிற நாம அது தாராளமாக பண்ணலாம். ஆனால் அதுக்கு சில வரைமுறைகள் இருக்குது. அப்படி ட்ராவலில் பண்ணுறது, இப்படி நடந்துக்கிட்டே மந்திரம் சொல்கிறது, அப்புறம் வந்து என்னத்தையாவது வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே சில நேரம் மந்திரத்தை உச்சாடனம் பண்ணுறது, அப்படி இடையில தண்ணி குடிக்கிறது, தாகமெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் காயத்ரி மந்திரம்னு அதனால தான் அதை சொல்லலை, காயத்ரி ஜபம் என்று சொன்னார்கள். அதை உட்காந்து தாராளமாக ஒரு 11 முறையோ, ஒரு 18 முறையோ, ஒரு 27 முறையோ, ஒரு 54 முறையோ, ஒரு 108 முறையோ தாராளமாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் காயத்ரி மந்திரம் சொல்லலாம். அந்த காயத்ரி ரூபமும் ஒன்று தான், ராஜராஜேஸ்வரி ரூபமும் ஒன்று தான். இப்போ காமாட்சியை பார்த்தேன் போன வருஷம், அவளை பார்த்துட்டு விட்டுட்டு வரவே மனசில்லை. அந்த கோயிலில் ஒரு நம்மளை கூட்டி பெருக்கிறதுக்காக நம்மளை அந்திய காலத்தில் போட்டுற மாட்டாங்களா, அவளை தினமும் பார்த்துடலாமே. அது மாதிரி அபிராமி அந்தாதி, எனக்கு அந்த அபிராமி திருக்கடையூர் அபிராமி அந்தாதினா அது ஏதோ ஒரு விட்ட குறை தொட்ட குறை எனக்கு அந்த கோவிலில் இருக்குமா. இப்போ காந்திமதி இருக்கா எங்களுக்கு பக்கத்தில் நெல்லையில், காமாட்சி வந்தால் காமாட்சி,
அப்படி ஒவ்வொரு மதுரை மீனாட்சியை பார்த்தா அவளை விட்டுட்டுவே வர மனசு இருக்காது. ஆனாலும் நீங்கள் பர்டிகுலராக யார் மேலே உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஈடுபாடு, அதாவது தன்னையும் மறந்து நம்முடைய ஒருத்தருடைய நாமத்தை உச்சரிக்கணும். நம்ம உணர்ந்து உச்சரிக்கிறது வேற, உணராமல் உச்சரிக்கக்கூடிய நிலை ரொம்ப உயர்வான நிலை. அந்த இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அபிராமி, திருக்கடையூர் அபிராமி என் கண் முன்னாடி எப்போவுமே இருக்காமா. அவளை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நிறைவாக ஒரு கேள்வி. நம்ம இறை உருவங்களை ஆணா பெண்ணா பாவிக்கிறோம். இது அவங்கவங்க சௌகரியத்துக்காக அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. உண்மையிலேயே இப்போ சுவாமி இப்போ ஏன்னா அந்தந்த ஆத்மா விரும்பும். ஒரு சில பேருக்கு அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும், அம்மாட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்போம். ஒரு சில பேருக்கு அப்பாட்ட பேசுகிறது தான் ஃப்ரீயாக இருக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த ஆண் தெய்வம் பெண் தெய்வம்னு குழப்பிக்கிறாங்க இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அம்மா, நம்முடைய சமயமே இல்லறத்தோடு ஏய்ந்த சமயம்தான். அதனால தான் சுவாமிக்கெல்லாம் திருமணம் பண்ணி நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்ம திருமண வாழ்க்கையில் இருக்கோம். இல்லறத்தோட ஒன்றாக இணைந்த சமயம் நம்முடைய சமயம். அதனால தான் 63 நாயன்மார்களில் எல்லாரையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரவர்களுடைய துணையோடு சேர்ந்து சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணதான் நம்ம பார்க்குறோம். ஆண் தெய்வம் பெண் தெய்வம், இப்போ சிவனை பார்க்குறோம், பெருமாளை பார்க்குறோம், பைரவர் ரூபத்தை பார்க்குறோம், அப்புறம் சரபேஸ்வரர் ரூபத்தை பார்க்குறோம். இந்த ஒவ்வொரு ரூபங்களுக்கும் ஒரு வரலாறு இருக்குது, அதுக்குள்ள ஒரு செய்தி இருக்குது. அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற தத்துவங்கள் அதில் நிறைந்திருக்கு. அதை மாதிரி ரொம்ப அழகாக இப்போ சண்டி ஹோமம்னா அதை எப்படி பண்ணணும், இப்போ அபிராமி எப்படி வழிபாடு பண்ணணும், காயத்ரி ஜபம் எப்படி பண்ணணும், எல்லாமே இருந்தாலும் கூட இப்போ ஆண் தெய்வத்தை ஆணாக பாவித்து வழிபாடு செய்பவர்கள் உண்டு. சில பேர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த உலகத்தில் முருகனை தவிர எனக்கு வேற யாரையுமே தெரியாதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. சில பேர் சிவ வழிபாட்டில் அப்படியே ஊறி போயிருப்பாங்க. ஆனால் சிவனும் முருகனும் ஒன்று தான். சிவன் வேறு முருகன் வேறு இல்லை. ஆனால் முருகன் வேறு சிவன் வேறு இல்லை, ரெண்டு பேரும் ஒன்று தாங்கிறத ஒத்துக்கிடாதவங்களும் இருக்காங்க. சிவன்னா சிவன் தான், முருகன்னா முருகன் தான், அபிராமியா அபிராமி தான், காந்திமதி அம்மனா காந்திமதி அம்மன். ஆனால் இந்த மனிதனுடைய மனசுல எழக்கூடிய எண்ணங்கள் தான் இறை சிற்பங்கள். இறைவனுக்கு எந்த உருவமும் கிடையாது. அதனால தான் நம்முடைய வசதிக்கு ஏற்றார் போல அவனை அம்மையப்பனா வழிபாடு செய்கிறோம், அப்பனா வழிபாடு செய்கிறோம். எல்லா ரூபங்கள்லையும் இறைவன் நிறைந்திருக்கிறான். நம்ம வசதிக்காகத்தான் அந்த ரூபங்களை நம்ம வழிபாடு பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். இப்போ ஒரு குழந்தை இந்த மண்ணில் பிறக்கு, அந்த குழந்தை எந்த பேரோடையாவது வருதா? இந்த உலகத்தில் வரும்போதே பேரோட வந்த ஒரே குழந்தை முருகன் மட்டும்தான். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்திங்கு உதித்தனன் உலகம் உய்யன்னு கச்சியப்பர் கந்தபுராணத்தில் பாடினார். முருகன்கிற நாமத்தோட அவன் மட்டும்தான் வந்தான். நம்ம யாருக்குமே பேர் கிடையாது. நம்ம அம்மா அப்பாவும் பேரோட வரல, அவங்க அம்மா அப்பா தான் அவங்களுக்கு பேர் கொடுத்தாங்க. இந்த உலகத்துக்கு வரும்போது நமக்கு எந்த பேருமே இல்லை. அதுக்கப்புறம் நம்மளே ஒரு பேரை செலக்ட் பண்ணுறோம். அப்புறம் எல்லா மக்களும் என்ன செய்கிறாங்க, குழந்தைக்கு ஒரு அரை நாள் கட்டி அந்த பேர் சூட்டு விழாவை ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறோம். ஆனால் என்னைக்காவது அந்த குழந்தைக்கு விட்ட பேரை கூப்பிட்டுருக்கோமாம்மா? இப்போ அந்த குழந்தை பேர் கண்ணன் வச்சுக்கோங்க, கண்ணன்கிற நாமம் அந்த குழந்தைக்கு சூட்டியிருப்போம். ஆனால் அம்மா என் செல்லம் இல்லைங்க ஓடியாம்பா, அவன் பேர் செல்லம்மா, அவன் கண்ணன் தானே அவன். அவங்க அப்பா அப்பா அறிவு ஜீவி வாடா இங்கே அப்படிப்பார். பள்ளிக்கூடத்துக்கு போனால் அவன் மாணவன், அவனுடைய நாமம் மாறுது. அவன் அங்கே கண்ணன்னு ரிஜிஸ்டரில் இருப்பான். நல்ல அறிவுள்ள பிள்ளையா இருந்தால் வாத்தியார் சொல்லுவார், இவனை மாதிரி ஒரு அறிவு ஜீவி கிளாஸ்க்கு 2 பேர் இருந்தால் போதும், முட்டாப்பைய 40 பேர் இருந்து என்ன பிரயோஜனம்னு அந்த காலத்தில் படிக்கும்போது நம்மளெல்லாம் வாத்தியார்கள் திட்டியிருக்காங்க. அப்போ அறிவு ஜீவின்னு ஒரு பேர் அவனுக்கு கிடைக்கி. அவனே கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறோம். அப்போ அவளுக்கு அவன் கணவன், அவன் பேரு கண்ணனா இருக்கலாம், ஆனால் அவன் கணவன். அவனே 2-3 குழந்தைகளை பெற்ற உடனே அந்த பிள்ளைகள் பூரா அவனை அப்பான்னு கூப்பிடும். அப்போ கண்ணப்பான்னா கூப்பிடுறான் இல்லை, அவன் கண்ணங்கிற நாமமே மாறி அப்பா அப்பான்னு கூப்பிடுறான். எல்லாம் முடிஞ்சு அவன் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகி பேர குழந்தைகளை பெற்ற பிறகு தாத்தான்னு கூப்பிடும். அந்த பேர குழந்தைகள் பூரா தாத்தா தாத்தான்னு கூப்பிடும்.
எல்லாம் முடிச்சு இந்த உலகத்தை விட்டு போகும்போது, போயிட்டு வரேன், நான் இந்த உலகத்தை விட்டு போறேன்னு சொல்லும் போது, இந்த கண்ணன்கிற நாமத்தை காணோம், அப்பாங்கிற நாமத்தை காணோம், தாத்தாங்கிற நாமத்தை காணும், மகன்கிற நாமத்தை காணும், அறிவாளி, ஐயோ அவன் பெரிய இன்டலெக்சுவல், எந்த நாமமும் கடைசியில் கூட வராது. அப்பா பணத்தை எப்போ தூக்க போறீங்கன்னு கேட்பான். அப்போ அவனுக்கு இவனே ஒரு பேர் விடுறான், பிணம்னு. அப்போ சுப்பிரமணியனை காணும், சுப்பையாவை காணும், ராஜேந்திரனை காணும், ராஜேஷை காணும், எந்த நாமமும் அதற்குள்ள வர்றதில்லை. அதை போல இறைவன் ஒருவன் தான். அவனை நீங்க அம்மாவாகவும் பாவிக்கலாம், அப்பாவாகவும் பாவிக்கலாம், நண்பனாகவும் பாவிக்கலாம், நீங்க தோழனாகவும் பாவிக்கலாம், நீங்க என்ன வேணாலும். இப்ப சுந்தரருக்கு என்ன பேரு? 63 நாயன்மார்கள்ல சுந்தரருக்கு வன் தொண்டர்னு பேரு. ஏன்னா சிவனை திட்டி தீர்த்துக்கிட்டே இருப்பார். இப்போ சில நேரம் இப்போ நான் உங்கள்கிட்ட அம்மா எனக்கு இதை கொடுத்துருங்கம்மான்னு கேட்கறது ஒரு அன்புல உங்கள்கிட்ட வாங்குறது. நான் கேட்குறேன், நீங்கள் கொடுக்க மாட்டீங்களாம்மா, எத்தனை தடவை உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படிங்கிற உரிமையை சுந்தரர் எடுத்துக்கிட்டார். அப்படிங்கும்போது அதனால தான் இறைவனை தோழனா பார்த்தவங்க உண்டு, இறைவனை கணவனா பார்த்தவங்க உண்டு. ஆண்டாளை பாருங்க, இறைவனோட ஐக்கியமாகிறதுக்கு கிருஷ்ணனை எப்படி பார்த்தா, ராதை எப்படி பார்த்தா, தோழனா பார்க்குறவங்க உண்டு, கணவனா பார்க்குறவங்க உண்டு. இன்னும் சொல்ல போனால் இறைவனை தலைவனாக பார்க்கறது உண்டு, தன்னை தொண்டனாக பார்க்கக்கூடிய பாவங்கள் உண்டு. அப்போ இறைவன் ஒருவன் தான். இதில் ஆண் தெய்வத்தை இப்படி பார்க்கணும், பெண் தெய்வத்தை இப்படி பார்க்கணும், இந்த வழிபாட்டு முறைகள், இந்த ஆகம முறைகள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து அதை பின்பற்றினா நமக்கு ஒரு நெறிமுறை, ஒரு கட்டுப்பாடு வருங்கிறதுக்காக சொன்னானே தவிர இதையெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் ஓவர்ஃப்ளோவாக வருமா. இப்போ என்னை கொண்டு எந்த அம்பாள் சன்னிதானத்தில் நீங்கள் நிறுத்தினாலும் நான் உண்மையை சொல்கிறேன், நடந்த அனுபவத்தை சொல்கிறேன். எந்த சுவாமி முன்னாடி கொண்டு போய், உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எந்த சாமி முன்னாடி உங்களை கொண்டு போய் நிறுத்தினாலும், இப்போ நீங்கள் திருப்பதி போயிருக்கலாம், திருவண்ணாமலை போயிருக்கலாம், நெல்லையப்பர் கோயில் போயிருக்கலாம், இப்படி பிரசித்தி பெற்ற எந்த ஆலயங்களுக்கும் நீங்கள் போயிருக்கலாம் உங்கள் வாழ்நாளில். ஆனால் எந்த பர்டிகுலர் கோயிலில் போய் அந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி நிற்கும் போது உங்களை அறியாமல் நம்மளை சுற்றி யார் நிற்கா, அம்மா பேச்சாளர்னு எல்லாருக்கும் தெரியுமே, நம்ம இங்கே நம்ம அழலாமா, இப்படியெல்லாம் கூட யோசிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் மாலை மாலையாக கண்ணீர் வடிச்சா அதுதான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம், அதுதான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம். இப்போ அந்த இஷ்ட தெய்வத்து மேலே தினமும் அவனுடைய நாமத்தை சொல்கிறீங்க, தினமும் முருகாங்கிறீங்க, தினமும் குகாங்கிறீங்க. எப்பா எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டதே நீதான்ப்பான்னு நம்முடைய ஆன்மாவும் நம்முடைய சிந்தனைகளும் அவனோடு ஒன்றுகிறதுன்னு வைங்களேன். இப்போ நான் காந்திமதி அம்மன் ஆலயத்தில் போய் காந்திமதி அம்மனை பார்ப்பேன், எத்தனையோ நாள் முருகான் இருக்கேன், முருகா அப்படின்னு இருக்கேன். என்னுடைய தோழிகள் வெளியே வந்தோடனே அது காந்திமதி அம்மன், அங்கே காந்திமதி அம்மன் பிள்ளைத்தமிழ் நீ பாடுனீன்னா நியாயம், அங்கே நின்றுக்கிட்டு முருகனை பற்றி நினச்சா என்ன அர்த்தம்னா, என்னை பொறுத்த வரைக்கும் காந்திமதி அம்மனே முருகன், முருகனே காந்திமதி அம்மன். சிவனை விஷ்ணுவாக பார்க்கலாம், விஷ்ணுவை சிவனாக பார்க்கலாம். இது வாசுகிக்கு மட்டும் ஏற்பட்ட அனுபவம் இல்லை, மிகப்பெரிய விஷ்ணு பக்தர்களுக்கு கூட அவர்கள் சைவமாக இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளில் முருகனை வந்து பார்க்கும்போது எத்தனையோ இடத்துல முருகனே திருமாலாக காட்சி கொடுத்ததற்குண்டான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆக சுவாமியை பெண் தெய்வத்தை ஆணாகவும் ஆண் தெய்வத்தை பெண்ணாகவும் பாவிச்சு வழிபாடு பண்றதுனால எந்த விதமான தவறும் அல்ல. இப்போ விநாயகரை நம்ம காலாகாலமா எப்படி பார்க்குறோம், பெரிய வயிறு இருக்கும், யானை மாதிரி பெரிய காது இருக்கும், பெரிய தும்பிக்கை வச்சிருப்பார். இதுதான் நான் குழந்தையில பார்த்துருக்கேன், குழந்தையில இந்த ரூபத்தை தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ நர்தன விநாயகர் இருக்காரு, அப்படி அழகா பள்ளி கொண்ட விநாயகர் இருக்காரு, அருமையாக கையில் புத்தகத்தை வச்சுக்கிட்டு புத்தகத்தை படிக்கிற விநாயகர் இருக்காரு. அப்போ வாசுகி ஒரு சொற்பொழிவாளர். நாளை பின்ன எனக்கு ஒரு வசதி வருது, நான் ஒரு கோயில் கட்டணும்னு நினைக்கிறேன், ஆகம விதிப்படி அந்த கோயிலை நான் வந்து கட்டுவேங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த விநாயகர் பாதத்தில் ஒரு மைக் இருக்கும், ஏன்னா அந்த மைக்கு தானே என்ன 30 வருஷமா உலகம் பூரா என்னுடைய சத்தத்தை கொண்டு போயிருக்குமா. அப்போ அவரவர்கள் உருவகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். சாதாரணமாக இருந்த ஒரு திண்ணனார் கண்ணப்பனா எப்படிமா மாறினாரு, பந்திக்கரியை கொண்டு போய் சிவன் முன்னாடி படைச்சான், அவர் எப்படி மாறினார். அப்போ எந்த ரூபத்துல இறைவனை வழிபடணுங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி நீங்க வழிபடுறீங்கிறதான் முக்கியம். இறைவனுடைய எதிர்பார்ப்பு நீ என்ன எப்படி வேணாலும் பார்த்துக்கோப்பா, ஆனா உன் மனசு மட்டும் அன்பு நிறைந்திருந்தால் உன்னை தேடி வருவேன். அதனால வழிபாடும் நம்முடைய மனசும் நம்முடைய எண்ணங்களும்
நம்முடைய அன்பும் தான் முக்கியமே தவிர சுவாமி எப்படி இருந்தாலும் எப்படி பாவிச்சு பண்ணாலும் வழிபாடு பண்ணலாமா. அற்புதமான விளக்கம்மா, அவ்வளோ அழகான விளக்கம். இது வந்து எல்லாருக்குமே புரியும், குழப்பமே வேண்டாம். ஒரு குழந்தைக்கு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு அலங்காரம் எல்லாம் பண்ணி பார்க்குற மாதிரி இறைவனுக்கும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது உங்களுடைய தெளிவான பதில். இன்னைக்கு உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை எங்களுக்கு கொடுத்து இவ்வளோ அழகான இது இன்னுமே வந்து நம்ம திரும்பவும் நீங்கள் இப்போ வெளிநாட்டு பயணம் எல்லாம் முடிச்சுட்டு வரவிட்டு திரும்பவும் நம்ம சந்தித்து இன்னும் நிறைய உரையாடணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் வைத்து ஒரு ஆத்ம தேடலுக்கான ஒரு விடையாகவும் இருந்தது. முதல்ல விளக்கு கடையை தாண்டி வெளியில வந்து பேசுறது எங்களுக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும், அதுவும் தூத்துக்குடியில முதல்ல இது நடக்கிறத வந்து ரொம்ப சந்தோஷமா பெருமையா நினைக்கிறேன். அதுக்கு நேரம் கொடுத்த உங்களுக்கும் என்னுடைய நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் கிட்டத்தட்ட மெட்ராஸ்லேருந்து, அதாவது சென்னையிலேருந்து புறப்பட்டு தூத்துக்குடிக்கு வந்து இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தணும்னு நீங்கள் முயற்சித்த அந்த விஷயம். ஏன்னா சென்னையிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் பயணித்து வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுலேயும் இந்த வெயில் காலத்தில் பயணித்து வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நல்ல விஷயங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் மக்களுக்கு போகணுன்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய உயர்ந்த உள்ளத்துக்கு நான் தலை வணங்குறேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் என்னை தேடி வந்ததை நான் வந்து ரொம்ப பெருமையாகவும் பாக்கியமாகவும் நினைக்கிறேன். என்னுடைய இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானுக்கு என்னுடைய நன்றியை காணிக்காக்கிறேன். நன்றி, வணக்கம்.